1880களில் ரஷ்யாவில் அரசு பணியாளரின் நிலை எப்படி இருந்தது என்பதை பற்றி ஒரு சிறுகதை உள்ளது. அந்த சிறுகதையை பிரபஞ்சன் சொல்ல நான் கேட்டதுண்டு. எழுத்தாளர் பிரபஞ்சனை சொல்கிறேன். ஒரு அரசு பணியாளர் ஒரு நாள் இரவு ஒரு நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது வரிசையில் அமர்ந்து கொண்டு அந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நாடகம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு தும்மல் வந்து விடுகிறது. தும்மி விடுகிறார். எப்பொழுதுமே தும்மும் பொழுது நாம் உட்கார்ந்த இருக்கையிலிருந்து கொஞ்சம் முன்னே சென்று தும்புவோம் அல்லவா? அந்த தும்மல் முன் இருக்கையில் உள்ள ஒருவரின் மேல் பட்டு விடுகிறது. எட்டி பார்க்கிறார். எட்டி பார்த்தால் அவருடைய உயரதிகாரி அங்கே அந்த கைக்குட்டை எடுத்துக்கொண்டு முகத்தை துடைத்து கொண்டிருக்கிறார். இவருக்கு பயம் வந்து விடுகிறது. நாளை அவரை சந்திக்க வேண்டும். நாளை அலுவலகம் சென்றால் தம்மை பணியிலிருந்து நீக்கி விடுவாரோ என்ற பயம் வந்து விடுகிறது. உடனேயே அவர் முதுகை லேசாக தட்டி, ஐயா, நான் தும்மிவிட்டேன். தும்மல் ஒரு இயற்கையாக வந்தது. நான் வேண்டுமென்றே செய்யவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிறார். அவரும் பரவாயில்லப்பா, நீ நாடகத்தை பாரு, ஓகே அப்படின்னு சொல்லி அதை பற்றி நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இருந்தாலும் பரவாயில்லப்பா, நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது அவருக்கு ஏதோ தன்னை கோபத்தில் திட்டுகிறாரோ என்று நினைக்கிறார். அதனால் அவருக்கு நாடகம் பார்க்கவே பிடிக்கவில்லை. அப்படியே அமர்ந்து கொண்டிருக்கிறார். இடைவேளை வருகிறது. இடைவேளையில் அந்த டீ சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த உயரதிகாரியை அருகில் சென்று, ஐயா, தும்மல் இயற்கையாக வருவது, நான் வேண்டுமென்றே செய்யவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிறார். நான் அப்பயே மன்னிச்சிட்டும்பா, எதுக்கு திருப்பி திருப்பி என்ன சொல்ல பண்ணுறேன், போ நாடகம் போய் பாரு அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த நாடகத்தை போய் பாருன்னு சொல்கிறது கூட அவருக்கு ஏதோ கோபத்தோடு சொல்வது போல் தெரிகிறது. நாடகத்தில் உட்காருகிறார். அவரால் பார்க்க முடியவில்லை. முன்வரிசையில் அந்த அதிகாரி பார்த்து கொண்டிருக்கிறார். நாடகம் முடிய போகிறது. முடிய போகும் பொழுது அப்படியே எழுந்து ஒரு ஆர்வமே இல்லாமல் நாடக கோட்டையை விட்டு வெளியே செல்கிறார். வெளியே செல்லும் பொழுது அவருடைய மனம் சும்மா இல்லை. நாம் நாளைக்கு அலுவலகம் செல்லும் பொழுது நம்மை அவர் பணியிலிருந்து நீக்கி விடுவாரோ என்ற பயத்தோடையே வீட்டிற்கு செல்கிறார். வீட்டிற்கு சென்று மனைவியிடம் சொல்கிறார், இது மாதிரி நாடகம் பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு எனக்கு தும்மல் வந்துருச்சு. தும்மல் எங்கள் ஆஃபீஸர் மேலே நான் தும்பிட்டேன், நாளைக்கு என்ன போதோ அப்படின்னு ஒரு பயந்து சொல்கிறார். அவங்க மனைவி இருக்காங்கல்ல, உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன், நீ இங்கே வந்து தும்ப வேண்டித்தானே, உன்னை யார் ஆஃபீஸ் மேலே தும்ப சொன்னது, நாளைக்கு பாரு ஆஃபீஸ் போன உடனே உன்னை டெர்மினேட் பண்ண போகிறாரு, நம்ம நடுத்தருவில் தான் நிற்க போகிறோம் அப்படின்னு கண்டபடி திட்டுறாங்க. அவங்க படுக்கையில் படுத்தால் அவருக்கு தூக்கமே வரவில்லை. 3 மணி ஆகிவிட்டது. கடிகாரத்தை பார்க்கிறார். இரவு 3 மணி. சுற்றிலும் பனிமூட்டம். வெளியே வந்து குளிர். அந்த நடுக்கத்தில் திடீரென்று என்ன நினைத்தாரோ தன்னுடைய யூனிஃபார்மை எடுத்து போட்டுக்கொள்கிறார். அந்த யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு அவருடைய அலுவலர் உயரதிகாரி இருக்கிறார் அல்லவா, அந்த வீட்டுக்கு செல்கிறார். அந்த வீட்டுக்கு சென்று அந்த காலிங் பெல்லை அழுத்துகிறார். அப்பொழுது காலிங் பெல் என்பது கயிறு ஒன்று கட்டப்பட்டிருக்கும். அந்த கயிறை இழுக்கிறார். இழுத்த உடனே உள்ளே காலிங் பெல் அலறுகிறது. அந்த உயரதிகாரி விழித்த உடனே பார்க்கிறார் 3:30 மணி. இரவு 3:30 மணி. இரவு 3:30க்கு நம்மை யார் அழைப்பார்கள்? கவர்னர் ஜெனரல் மட்டும்தான் நம்மை அழைக்க முடியும். வேறு யாருக்கும் அந்த தைரியம் வராது. கவர்னர் ஜெனரல் தான் வந்து விட்டாரோ, ஏதோ அவசர காரியமோ என்று மடமடவென்று அவருடைய யூனிஃபார்மை அவர் போட்டுக்கொள்கிறார். போட்டுக்கொண்டு, என்றால் கவர்னர் ஜெனரலை பார்க்கும் பொழுது யூனிஃபார்ம் இருக்க வேண்டும் அல்லவா, போட்டுக்கொண்டு வெளியே வந்து கதவை திறக்கிறார். திறந்தால் எதிரில் இந்த அரசு பணியாளர் சல்யூட் அடித்து கொண்டு இருக்கிறார். அவர் தான் கவர்னர் ஜெனரல் தான் வந்து விட்டார் என்று அவரும் சல்யூட் அடிக்கிறார். உடனே அவருக்கு வரும் கோபம், எதுக்கு இங்கே வந்த அப்படின்ட்டு தன்னுடைய துப்பாக்கி எடுக்கிறார். நீ இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது, எங்கேயாவது ஒன்று பார்த்தனா சுட்டு கொள்ளுவேன் அப்படின்னு மிரட்டுறார். ஐயா, தும்மல்ன்றது இயற்கையாக வர்றது, நான் வேணுமென்னு செய்யலை, என்னை மன்னிச்சிடுங்கன்ட்டு அப்பவும் சொல்லுவார். சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்தோடய பயந்துட்டு ஓடி போயிடுவார். ஓடி வீட்டுக்கு செல்கிறார். சென்று மறுநாள் காலை அந்த கதை இப்படி முடிகிறது. அவன் படுக்கையில் செத்து கிடந்தான் என்று அந்த கதை முடியும். இதற்கு காரணம் அரசு பணியாளர் எப்படி அந்த ஸ்ட்ரெஸ்
எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை காட்ட இந்த சிறுகதை எழுதப்பட்டது. செக்காவ் எழுதுகிறார். அந்த சிறுகதை தான் ரஷ்ய புரட்சிக்கு வித்தாக அமைந்ததெல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த நிலை இன்றும் சில அரசு பணியாளர்கள் மத்தியே இங்கு உள்ளது. அதற்கு காரணம் அவர்களை எப்பொழுதுமே பயமுறுத்துவது டிரான்ஸ்ஃபர் தான். இந்த டிரான்ஸ்ஃபரை கண்டுதான் ஒவ்வொரு அரசு பணியாளரும் பயப்படுகிறார்கள். காரணம், எத்தனையோ பிரச்சனைகள். குழந்தைகள் படித்து கொண்டிருக்கும், குழந்தைகள் மற்ற இடத்திற்கு அனுப்ப முடியாது. திடீரென்று டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டால் 2 குடும்பங்களை அவரால் நடத்த முடியாது. எத்தனையோ இன்னல்கள். இந்த டிரான்ஸ்ஃபரை கண்டு பயப்படாத அரசு பணியாளர்களே இல்லை. அதனால்தான் அரசு பணியாளர்கள் தங்களை ஒரு அடிமைகளாகவே இன்றும் உணர்கிறார்கள். ஆனால் இதற்கு விடிவே கிடையாதா என்றால் நிச்சயம் விடிவு உண்டு. ஒரு அரசு பணியாளர் சட்டத்திற்கு புறம்பாக மாற்றப்பட்டார், அதாவது தண்டனை கொடுப்பதற்கு பதிலாக டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டால் நிச்சயம் அவர் உயர்நீதிமன்றத்தை அணுகலாம். ஆனால் உயர்நீதிமன்றம் இந்த டிரான்ஸ்ஃபர் வழக்குகளை எப்படி பாவிக்கிறது, அதுதான் முக்கியம். பெரும்பாலான நீதிபதிகள் டிரான்ஸ்ஃபர் வழக்குகளை தள்ளுபடி தான் செய்கிறார்களே ஒழிய அதை காது கொடுத்து கேட்பதில்லை. டிரான்ஸ்ஃபர் தானே, எங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணலையா, நாங்கள் போகலையா, அதனால் டிரான்ஸ்ஃபர் நீங்கள் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், இட் இஸ் an இன்சிடென்ட் ஆஃப் சர்வீஸ் என்று சொல்கிறார்களே ஒழிய உச்சநீதிமன்றத்தில் இபி ராயப்பா வழக்கில் சொல்லப்பட்ட கருத்துக்களை யாரும் கவனிப்பதும் இல்லை, கருத்தில் கொள்வதும் இல்லை. இனியாவது டிரான்ஸ்ஃபர் ரிப்பெட்டிஷன்ஸ் வரும்பொழுது நமது நீதிபதிகள் இபி ராயப்பா வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒரு முறையாவது படிக்க வேண்டும். படித்த பின்னர் இவர்கள் தீர்ப்பு எழுத வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. வணக்கம்.